சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே அமெரிக்கா ஈரான் உறவுகள் தற்போது மிக கடும் பதற்ற நிலைக்கு சென்ற நிலையில் உலகம் மீண்டும் ஒரு சிரமமான கட்டத்தில் உள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்தில் ஈரானுக்கு 10 முதல் 15 நாள் கடுமையான எச்சரிக்கை விடுத்தார். இது பூஜ்ய செறிவூட்டல் ஒப்பந்தம் செய்யாவிட்டால் ஏற்படும் பேரழிவான விளைவுகளை குறைக்கின்றது. இதற்கிடையில் ஈரான் எதிர் முன்மொழிவை தயாராக செய்ய திட்டமிட்டிருப்பதாக அறிவித்துள்ளது. ஆனால் இதன் பின்னணியில் உள்ள தாமத உத்திகள் உலக அரசியலில் கவலையை அதிகரிக்கின்றன. நிலத்தடி அணுசக்தி கட்டமைப்புகள், பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டங்கள் மற்றும் மீண்டும் நிலைத்திருக்கும் உள்நாட்டு அச்சுறுத்தல்கள் ஈரான் அமெரிக்க உறவுகளின் சிக்கலான தன்மையை வெளிப்படுத்துகின்றன. மத்திய கிழக்கில் அமெரிக்க வலுவூட்டல்கள், USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட், ஹைபாவில் நிறுத்தப்படுதல் போன்ற நடவடிக்கைகள் சாத்தியமான போர் அபாயங்களை எதிர்கொள்வதற்கான முன்கூட்டிய ஏற்பாடுகளாக அமைகின்றன. இந்த சூழ்நிலை உலக அரசியலில் அமெரிக்காவின் அணு கொள்கை, ஈரானின் பதற்ற நிலை மற்றும் மத்திய கிழக்கில் சக்தி சமநிலையை மீண்டும் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளது. ஒப்பந்தம் எட்டப்படுமா அல்லது மோதல் உருவாகுமா என்பது எதிர்கால நெறிகளை தீர்மானிக்க முக்கிய விசாரணையாக இருக்கின்றது. வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸில் லாட்சப்பல். ட்ரம்ப் ஈரானுடன் ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் அந்த நாட்டிற்கும் அதன் மக்களுக்கும் மிகவும் மோசமான நாள் ஏற்படும் என கடுமையாக எச்சரித்துள்ளார். அதே நேரத்தில் ஈரானுடனான போருக்கு எதிர்ப்பு தெரிவித்ததாக வெளியான தகவல்களை அவர் போலியான செய்திகள் என மறுத்தார். நேற்றைய தினம் தனது ட்ரூத் சோசியல் பதிவில் கருத்து வெளியிட்ட ட்ரம்ப், நாம் ஒரு ஒப்பந்தம் செய்யாவிட்டால் அது அந்த நாட்டிற்கு மிகவும் துரதிருஷ்டவசமாக அதன் மக்களுக்கு மிகவும் மோசமான நாளாக இருக்கும் என்று குறிப்பிட்டார். கூட்டுப்படை தலைவர்களின் தலைவர் ஜோன் டி டேனியல் கெயின் ஈரானுடன் போர் செய்வதை எதிர்க்கின்றார் என்று அக்சியோஸ் மற்றும் தி வேர்ல்ட் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வெளியிட்ட செய்திகளை ட்ரம்ப் மறுத்தார். இந்த கதை 100% தவறானது. ஜெனரல் கெயின் ஒரு சிறந்த போராளி, உலகின் சக்தி வாய்ந்த ராணுவத்தை அவர் பிரதிநிதித்துவப்படுத்துவார் என்று ட்ரம்ப் தெரிவித்தார். ஈரானில் போரை அவர் விரும்பவில்லை, ஆனால் ராணுவ நடவடிக்கை எடுக்க முடிவு செய்தால் அது எளிதில் வெல்லக்கூடியது என்பதே அவர் நிலைப்பாடு என்று அவர் கூறினார். ஈரானின் அணு நிலையங்கள் மீது 2025 கோடையில் நடந்த ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர் தாக்குதலில் ஜெனரல் கெயின் முக்கிய பங்கு வகித்ததாக ட்ரம்ப் சுட்டிக்காட்டினார். அதேவேளை ஈரானை தாக்குவது குறித்து இறுதி முடிவு எடுப்பது தான் எனவும் அவர் வலியுறுத்தினார். ஈரானுடனான சாத்தியமான போர் குறித்து எழுதப்பட்டு அனைத்தும் தவறானதும் திட்டமிட்ட வகையில் வெளியிடப்பட்டதும் ஆகும் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். அக்சியோஸ் வெளியிட்ட தகவலின்படி ஈரானுடன் நீண்டகால மோதலில் சிக்கிக் கொள்ளும் அபாயம் குறித்து ஜெனரல் கெயின் நிர்வாகத்திற்கு எச்சரிக்கை வழங்கியதாக கூறப்படுகின்றது. முழுமையான போர் ஏற்பட்டால் அமெரிக்க துருப்புக்கள், சொத்துக்கள் மற்றும் கூட்டாளி நாடுகளுக்கு பெரிய உயிரிழப்பு அபாயம் இருப்பதாக தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் ட்ரம்பின் சமீபத்திய அறிக்கை அமெரிக்க ஈரான் உறவுகள் மீண்டும் பதற்றம் அதிகரிக்கும் சூழலை உருவாக்கியுள்ளது. ஒப்பந்தம் எட்டப்படுமா அல்லது ராணுவ மோதலா என்பது உலக அரசியலில் முக்கிய கவனத்தை ஈர்த்துள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதால் ஏற்படும் அபாயங்கள் குறித்து உயர் தளபதிகள் தன்னை எச்சரித்ததாக வெளியான செய்திகளை கடுமையாக மறுத்துள்ளார். தி வாஷிங்டன் போஸ்ட் வெளியிட்ட செய்தியின்படி ஈரான் மீது தாக்குதல் நடத்துவது நீண்டகால மோதலில் அமெரிக்காவை சிக்க வைக்கக்கூடும் என்றும் அமெரிக்க உயிரிழப்புகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் கெய்ன்ஸ் ட்ரம்பிடம் கூறியதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் பிராந்திய கூட்டாளி நாடுகளின் ஆதரவு குறைவாக இருக்கலாம் என்றும் முக்கிய ஆயுத கையிருப்புகளின் பற்றாக்குறை இருப்பது ஈரானின் பதிலடி தாக்குதலை கட்டுப்படுத்துவதில் சிக்கல்களை உருவாக்கக்கூடும் என்றும் அந்த அறிக்கை கூறியது. இஸ்ரேல் மற்றும் உக்ரைன் போன்ற நாடுகளுக்கு வழங்கப்பட்டு ஆதரவின் காரணமாக ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளில் பயன்படுத்தப்படும் வெடிமருந்து கையிருப்புகள் குறைந்துள்ளதாகவும் செய்தி குறிப்பிட்டது. ஈரான் தொடர்பான நடவடிக்கையின் பரப்பளவு, அதன் சிக்கலான தன்மை மற்றும் அமெரிக்க உயிரிழப்புகளின் சாத்தியக்கூறு குறித்து கெயின் கவலை வெளியிட்டதாகவும் அந்த செய்தித்தாள் தெரிவித்தது. இந்த செய்திக்கு பதிலளித்து கெய்னின் அலுவலகம், அமெரிக்காவின் பாதுகாப்பு தொடர்பான முடிவுகளை எடுக்கும் சிவில் தலைவர்களுக்கு பல்வேறு ராணுவ விருப்பங்கள், அவற்றின் தாக்கங்கள் மற்றும் அபாயங்கள் குறித்து விளக்குவது தன் பொறுப்பு என தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் ஆன்லைன் செய்தி நிறுவனம் அக்சியோஸ் ஈரான் தொடர்பாக ட்ரம்புக்கு பல வாரங்களாக விளக்கமளித்த ஒரே மூத்த ராணுவ அதிகாரி கெயின் தான் என கூறியுள்ளது. மத்திய கிழக்கில் அமெரிக்க ராணுவ நடவடிக்கைகளை மேற்பார்வையிடும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சென்ட்ரல் கமாண்ட் தலைவர் அட்மிரல் பிராட் கூப்பர் ஜனவரி மாதத்தில் இருந்து ட்ரம்புடன் ஆலோசனை கூட்டங்களுக்கு அழைக்கப்படவில்லை என்றும் அந்த செய்தி தெரிவித்தது. ஆக்சியோஸ் வெளியிட்ட தகவலின்படி வெனிசுலா தொடர்பான நடவடிக்கைகளில் கெயின் முழுமையாக ஈடுபட்டிருந்தாலும் ஈரான் தொடர்பான விவாதங்களில் அவர் மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொண்டதாக 2 ஆதாரங்களை மேற்கோள் காட்டியுள்ளது. ஒரு ஆதாரம் ஈரான் மீது நடவடிக்கை எடுப்பதில் கெயின் தயக்கமுள்ள போர் வீரன் போல இருப்பதாக விவரித்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரான் மீது தாக்குதல் நடத்துவது குறித்து ட்ரம்ப் பல வாரங்களாக
பரிசீலித்து வருகின்றார் என்றும் மத்திய கிழக்கில் அமெரிக்க படைகள் அதிக அளவில் குவிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் தூண்டுதலற்ற தாக்குதல் சர்வதேச சட்டத்திற்கு முரணாக இருக்கும் என விமர்சகர்கள் எச்சரிக்கின்றனர். ஈரான் பேச்சுவார்த்தைகள் பலனளிக்கும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளது. ஆனால் அணுசக்தி செறிவூட்டல், பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டம் மற்றும் பிராந்திய கூட்டாளிகளுக்கான ஆதரவு போன்ற விடயங்களில் அமெரிக்காவின் அதிகபட்ச கோரிக்கைகளை அது நிராகரித்துள்ளது. தெஹ்ரான் மீது வாஷிங்டனின் பல கோரிக்கைகள் இஸ்ரேலின் முன்னுரிமைகளுடன் ஒத்துப்போகின்றன என்றும் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான பதற்றம் தீவிரமடைந்துள்ள நிலையில் டொனால்டு டிரம்ப் தெஹ்ரானுக்கு 10 முதல் 15 நாட்கள் வரை காலக்கெடு விதித்து கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பூஜ்ய செறிவூட்டல் ஒப்பந்தத்திற்கு இணங்காவிட்டால் பேரழிவு தரும் ராணுவ விளைவுகளை சந்திக்க நேரிடும் என அவர் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த ஈரானிய அதிகாரிகள் 2 முதல் 3 நாட்களில் எதிர் முன்மொழிவு தயாராகும் என கூறியுள்ளனர். ஆனால் இது நேரத்தை பெரும் தாமத உத்தி என விமர்சகர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதற்கிடையில் நிலத்தடியில் நடைபெறும் கட்டுமான நடவடிக்கைகள் சர்வதேச கவலையை அதிகரித்துள்ளன. நடான்ஸ் தெற்கே உள்ள பிக்காக்ஸ் மெலை பகுதியில் ஈரானிய பொறியியலாளர்கள் தீவிர அகழ்வு பணிகளில் ஈடுபட்டுள்ளதாக செயற்கைக்கோள் படங்கள் காட்டுகின்றன. 80 முதல் 100 மீட்டர் ஆழத்தில் திட கிரனைட் கற்பாறைகளுக்குள் அணுசக்தி உள்கட்டமைப்பை பதிய முயற்சி நடைபெறுகின்றது. இது அமெரிக்காவின் சக்தி வாய்ந்த பதுங்கு குழி பஸ்டர் குண்டுகளின் தாக்குதலில் இருந்து பாதுகாப்பதற்கான முயற்சியாக மதிப்பிடப்படுகின்றது. இந்த நிலையில் இன்டர்நேஷனல் ஆட்டோமிக் எனர்ஜி ஏஜென்சி அமைப்பு பெரும் சவாலுக்கு முகம் கொடுத்துள்ளது. 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற 12 நாள் போர் காலத்தில் பல ஈரானிய தளங்கள் சேதமடைந்ததை தொடர்ந்து சர்வதேச ஆய்வாளர்களின் அணுகலை ஈரான் கட்டுப்படுத்தியது. இதனால் அணு பொருட்கள் எங்கு உள்ளன என்பது குறித்து முழுமையான தகவல் இல்லை என அந்த அமைப்பின் தலைவர் ரஃபேல் குரோசி எச்சரித்துள்ளார். இந்த நிலைமை ரகசியமாக ஆயுதத்தர அணுத்திறனை அடைய ஈரானுக்கு வாய்ப்பளிக்கலாம் என பாதுகாப்பு வட்டாரங்கள் கவலை தெரிவிக்கின்றனர். உள்நாட்டிலும் ஈரான் கடும் அழுத்தத்தை எதிர்கொள்கின்றது. ஜனவரி மாதம் நாடு தழுவிய போராட்டங்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு அடக்குமுறைகளில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் உச்ச தலைவர் அலி கமேனி அணு ஆயுதத்தை வெளியுறவு கொள்கை கருவியாக மட்டுமல்லாது ஆட்சி மாற்றத்தை தடுக்கும் இறுதி காப்பீடு என கருதுகிறார் என்று பாதுகாப்பு ஆய்வாளர்கள் மதிப்பிடுகின்றனர். மேலும் ஜெனீவாவில் நடைபெறும் பேச்சுவார்த்தைகளில் தனது பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டம் மற்றும் பிராந்திய பினாமி வலையமைப்புகள் குறித்து விவாதிக்க ஈரான் மறுத்துள்ளதாக அமெரிக்க வட்டாரங்கள் கூறுகின்றன. அணுசக்தி பிரச்சினை மட்டும் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் பேச்சுவார்த்தை நடைபெறுவதாகவும் அதேவேளை நீண்ட தூர ஏவுகணை திறனை தொடர்ந்து பராமரித்து வருவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இதற்கிடையில் அமெரிக்காவின் யுத்த கப்பலான USS ஆப்ரகாம் லிங்கன் பிராந்தியத்தில் பணியில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. வாஷிங்டன் தளர்ச்சி காட்டினால் பொருளாதார தடைகள் தளர்த்தப்பட்டு ஈரானுக்கு அணு ஆயுதத்தை உருவாக்க தேவையான முக்கியமான நேரம் கிடைக்கும் என்ற அச்சம் அமெரிக்க பாதுகாப்பு வட்டாரங்களில் நிலவுகின்றது. இவ்வாறு இருதரப்பினரின் கடும் நிலைப்பாடுகள் காரணமாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதற்றம் அதிகரித்து வருகின்றது. ஈரானுடனான அதிகரிக்கும் பதற்றங்களுக்கு பதிலாக அமெரிக்கா தனது வலுவூட்டல்களை மத்திய கிழக்கில் விரிவாக்கியுள்ளது. உலகின் மிகப்பெரிய விமானம் தாங்கும் கப்பல் US ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் ஹைபாவில் நிறுத்தப்பட உள்ளது. இது ஈரானுக்கு எதிரான சாத்தியமான போருக்கு ஜெருசலேம் மற்றும் வாஷிங்டன் தயாராகும் நிலையில் மத்திய கிழக்கில் சமீபத்திய அமெரிக்க வலுவூட்டல்களில் முக்கிய கூடுதல் ஆகும். அமெரிக்கா இஸ்ரேல் விமான நிலையங்கள் மற்றும் கப்பல் துறைகளுக்கு சரக்கு மற்றும் எரிபொருள் நிரப்பும் விமானங்களையும் அனுப்பி வருகின்றது. அதிகாரப்பூர்வமாக பொருட்டு கெரியர் ஸ்ட்ரைட் குழு ஜிப்ரால்ட் வழியாக மத்திய தரைக்கடலுக்குள் நுழைந்துள்ளது. அமெரிக்க கடற்படை கெரியர் எப்போது நிறுத்தப்படும் என்பதை இன்னும் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை. ஜூன் மாதம் நடந்த இஸ்ரேல் ஈரான் மோதலின் போது ஹைபா நகரம் குறிப்பிடத்தக்க சேதங்களை சந்தித்தது. ஏவுகணை தாக்குதல்கள், வீடு மற்றும் நகராட்சி கட்டடங்களுக்கு ஏற்பட்ட கட்டமைப்பு சேதம் காரணமாக டஜன் கணக்கானோர் காயமடைந்தனர். ஹைபாவில் இஸ்ரேல் கடற்படை தலைமையகம் மற்றும் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் உள்ளதால் சில 2ஆம் நிலை வசதிகள் தற்காலிகமாக மூடப்பட்டன. பென்குரியன் விமான நிலையத்தில் அமெரிக்க வான்வழி எரிபொருள் நிரப்பும் விமானங்களும் வலுவூட்டலின் முக்கிய பகுதியாக உள்ளன. இதற்கிடையில் ஈரானால் முன்னர் தாக்குவதாக அச்சுறுத்திய ஹைபா துறைமுகமும் முக்கிய இலக்காக அமைகின்றது. அமெரிக்கா ஏற்கனவே மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பெரும் இருப்பை கொண்டிருந்தாலும் பொருட்டின் வருகையுடன் ஆயுத கிடங்கை மற்றும் பணியாளர்களின் எண்ணிக்கையை மேலும் பல ஆயிரம் சேவை உறுப்பினர்கள் சேர்த்து விரிவாக்கியுள்ளது. இஸ்ரேலில் அமெரிக்க இருப்பை அதிகரிப்பதோடு லெபனானின் பெய்ரூட் அமெரிக்க தூதரகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அத்தியாவசியமற்ற பணியாளர்களை பெய்ரூட் ரபீக் ஹரேரி சர்வதேச விமான நிலையம் வழியாக வெளியேற்றியுள்ளது. இந்த நடவடிக்கைகள் ஈரான் மற்றும் மத்திய கிழக்கில் அமெரிக்க வலுவூட்டலின் மிக முக்கிய பகுதியாக சாத்தியமான போரின் அபாயங்களை சமாளிக்க முன்கூட்டியே ஏற்பாடு செய்யும் முயற்சியாகும். இத்துடன் குறித்த காணொலி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.